இச்சபோட் சினிமால இந்த இப்படிலாம் நினச்சு பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து விஜய் சேதுபதி வந்து ஹேண்டில் பண்ணாரு. என்ன அப்படின்னா, அந்த ரெட் டீம். ஸோ ரெட் டீமோட எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பெருசா தெரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவுட்டும் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ சௌந்தர்யாவோட கேமே வந்து இந்த விஷால் அண்ட் அருண்னால தான் அஃபெக்ட் ஆச்சு. சௌந்தர்யாவ பார்க்கவே எங்களுக்கு பாவமா இருந்தது அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யா பக்கம் வந்து நின்னத பார்க்க முடிஞ்சது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலும் சரி, அருணும் சரி, அவங்க வின் பண்ணணும், அவங்க கோட்டைய கட்டணும் அப்படின்னு சொல்லி விளையாடாம, எடுத்த உடனே வந்து ஜெஃப்ரி டீமுக்கோ, அன்ஷிதா டீமுக்கோ வந்து போய் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து போயிட்டாங்க. ஸோ, இப்போ விஜய் சேதுபதியோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அது உங்களுக்காக தானே நீங்க விளையாடியிருக்கணும். ஃபர்ஸ்ட் நாளே எடுத்த உடனே போயிட்டு கூட்டணி வச்சிருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இப்போ நீங்க அந்த ஒரு கேம்ல ப்ளூ டீம்ல வந்து இருக்கிற கல்ல எடுத்துட்டு போயிருந்தாலே நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ப்ளூ டீம் எவிக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா, நீங்க அத நினைக்காம, நீங்க வந்து பிங்க் டீம வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி, உங்க டீம்ல வந்து நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க. அது வந்து பார்க்கவே வந்து நல்லா இல்ல. விஷாலுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. எத்தன வாட்டி தான் சார் சொல்றது? ஒரு கேம குடுத்தா இப்படி தான் விளையாடணுமோ, அத கெடுக்கிறதுக்குன்னே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து வச்சு செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் உங்க ஓவராலா வந்து அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே பாவமா இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. சௌந்தர்யா. ஸோ அது ஃபஸ்ட்டுக்கினா பார்த்தீங்கன்னா, ஓடி போயி அங்க ஒரு கோட்டைய இடிச்சுட்டு, எட்டி வச்சுட்டு 2 செங்கல் எடுத்துட்டு வருது அந்த பொண்ணு. நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்ல. அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணத வந்து பார்க்க முடிஞ்சது. விஷாலுக்கும், அருணுக்கும். ஸோ விஷால் அருணும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்றாரு. அவரு கேட்ட கேள்வி ஒண்ணு, இவர் பாட்டுக்கு அருண் வந்து என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டுட்டு, "சார் நான் கேட்கறது கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்?" அப்படின்னு சொல்லி, நீங்க விளையாடணும், நீங்க ஜெயிக்கணும்னு விளையாடலையே சார். அதுதான் என் கேள்வி. ஃபர்ஸ்ட் நாளே வந்து நீங்க பிங்க் டீமுக்காக தானே விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அருண் எடுத்தோனே, "இல்ல சார் ஜெஃப்ரி வந்து கஷ்டப்படுவானோ அப்படின்னு தோணுச்சு." அப்படிங்கிற மாரி என்னென்னமோ சொல்றாரு. அப்புறம் ஜெஃப்ரி கை தூக்கி, "இல்ல சார் நான்லாம் கூப்பிடவே இல்ல" அப்படின்னு சொல்லி அவரு வந்து ரிப்ளை குடுத்தது. இந்த மாரி ஃபன்னா நெறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவுக்கு எந்த ஒரு ப்ளேமும் வரல. ஸோ விஜய் சேதுபதி வந்து அத எப்படி கன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா, விஷால் அண்ட் அருண் இவங்க பண்ண தப்பு தான் வந்து அதுவும் உண்மதான். ஏன்னா, அந்த இடத்துல வந்து வேற யாராவது அவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரயானோ, சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கிறனால, அவங்களோட எஃபோர்ட் தெரிஞ்சிருக்கும். 3 பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே வேற. பட் இப்போ இந்த வாரம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எல்லாருமே. பட் அந்த வாரம் அவங்க பெருசா ஒரு இது இல்லாதனால, அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவா போயிடுச்சு. ஸோ இதான் வந்து இப்போ அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.